வணக்கம் நேர்களே. சுதேசமித்திரன் சேனல்ல கடந்த சில நாட்களா வித்தியாசமான தகவல்கள் குடுத்துட்ருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான 5 தகவல்கள் கொண்டு வந்திருக்கேன். அந்த வகையில முதலாவதா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு காமெடி சீன்ல கூட நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பிராக்டிகலா நம்ம ஊர்ல நடந்துச்சோ இல்லையோ, வடநாட்டுல ஒரு விடாமுயற்சி நடந்திருக்கு. அது என்ன விடாமுயற்சி அப்படின்னா, ஹரியானால ஒரு 37 வயசு லேடிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இது என்னப்பா பெரிய பிரமாதம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த ஆண் குழந்தை எத்தனாவதாக பிறந்தது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த 37 வயசு பெண்ணுக்கு ஏற்கனவே 10 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த ஆண் குழந்தை 11ஆவதாக பிறந்த ஆண் குழந்தை. இது என்னப்பா பிரமாதம், நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் எல்லாமே ஆவரேஜா 10 தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தென் மாநிலங்கள் இந்த குழந்தை பிறப்புல ஒரு கவனம் இருந்திருக்கு. குடும்ப கட்டுப்பாடுகள் பத்தின விழிப்புணர்வு இருந்திருக்கு. ஆனா வட மாநிலங்கள்ல அ அவங்களோட மக்கள் தொகையே அவங்களுக்கு பெரிய வரமாவும் இருக்கு, பெரிய சாபமாவும் இருக்கு. அந்த வகையில இப்போ இந்த சம்பவம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹரியானா மாநிலத்தில ஜிண்ட் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த ஜிண்டுங்கிற மாவட்டத்தில உச்சானா அப்படின்னு ஒரு டவுன் இருக்கு. அந்த டவுன்ல தான் இந்த 11வது ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த 11வது ஆண் குழந்தை பிறந்த கதை வந்து வித்தியாசமா ரொம்ப அ கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த தம்பதி வந்து ஒரு கூலி வேலை தான் பார்க்குறாரு. அந்த குழந்தைக்கு அப்பா 11வதா பிறந்த ஆண் குழந்தை. அ அவரோட அந்த குழந்தையோட அப்பா வந்து 38 வயசாகிற சஞ்சய் குமார். அவர் வந்து கூலி வேலை தான் பார்க்குறாரு. அ இந்த லேடி அந்த குழந்தையோட அம்மா வந்து 37 வயசு. 19 வயசுலயே இந்த லேடிய கல்யாணம் பண்ணி குடுத்துடுறாங்க சஞ்சய் குமாருக்கு. அதாவது இந்த தம்பதிக்கு வந்து எல்லா இப்போ ஒரு ஸ்கூல்ல இருக்கு 1வதுலேருந்து 12வது வரைக்கும் அ மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகுப்புல இவங்களோட குழந்தைகள் அங்க அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இத ஒரு கேலியாவும் நெறைய பேர் பேசுறாங்க. ஸோ 19 வயசுல கல்யாணம் ஆயிருந்தாலும், ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்குமான இடைவேளை வந்து ஒரு தாய்க்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எந்தவித புரிதலும் இல்லாம, அடுத்தடுத்து 10 பெண் குழந்தைகள இந்த நபர் சஞ்சய் குமார் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் பெத்திருக்காங்க. 11வதாக பிறந்த அந்த குழந்தைக்கு தில்குஷ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது முதல் தகவல். இந்த பெண் குழந்தை 10 பெண் குழந்தைகள பெத்தெடுத்த சஞ்சய் அப்படிங்கிற அந்த தகப்பன்கிட்ட, உங்க குழந்தைகளோட 10 குழந்தைகளோட பேரையும் வரிசையா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவருக்கு லிட்டரலா சொல்ல தெரியல. 10 குழந்தைகள் பெத்திருக்காரு. 11வதா ஒரு ஆண் குழந்தையும் பெத்திருக்காரு. இந்த ஆண் குழந்தை அவங்க ஊர்ல அந்த அந்த குடும்பத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சிய குடுத்துருக்கு. கடவுள் குடுத்த வரம் அப்படின்னு சொல்லி இந்த சஞ்சய் அப்படிங்கிறவரு சிலாகிச்சு பேசுறாரு. இத 2 விதமா பார்க்க வேண்டியது இருக்கு. 1 அந்த மாநிலத்தில பெண் குழந்தைகளோட விகிதம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில ஆண் குழந்தைகள் தான் முக்கியம் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு மேலாதிக்கமான மனப்போக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. இது முதல் செய்தி. 2வதா ரூ. 10,000,00,00,000 உங்க அக்கவுண்ட்லேருந்து மொத்தமா காணாம போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ரூ. 10,000,00,00,000 வெறும் 5 மாநிலங்கள்ல இருந்து மட்டும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மோசடி பண்ணி தென் மாநிலங்கள்ல 5 மாநிலங்கள்ல மட்டும் ரூ. 10,000,00,00,000 பணத்த சைபர் மோசடியில அ இழந்திருக்காங்க. ரொம்ப வருஷம் இல்ல. போன 1 வருஷத்துல மட்டும் தென் மாநிலங்கள்னு சொல்லப்படுற மகாராஷ்டிராவிலிருந்து கீழ தமிழ்நாடு வரைக்கும் இந்த 5, 6 மாநிலங்கள்ல மட்டும் ரூ. 10,000,00,00,000 பேங்க் மோசடியோ, இல்ல ஏதோ ஒரு வகையில ஒரு மோசடி பண்ணி காசு எடுத்திருக்காங்க. நேத்து கூட எனக்கு ஒரு கால் வந்தது. ஒரு பிரபலமான நேஷனலைஸ்டு பேங்கோட பேர சொல்லி, தமிழ் இப்ப நீங்களும் நானும் பேசுற தமிழ் வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, வேற மாநிலத்தில இருக்கிறவங்க தமிழ ஒரு மாரி தப்பு தப்பா பேசுவாங்க இல்லையா? அப்படிதான் ஒரு ஆள் பேசுறாங்க. முன்னாடிலாம் நம்ம பார்த்துருப்போம். 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. அது மீம் மெட்டீரியலாவும் நம்ம பார்த்துருக்கோம். அதே கும்பல் வேற ஒரு பேர்ல இப்போ உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த கும்பல் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிரபலமான நேஷனலைஸ்டு பேங்கோட பேர சொல்லி, நான் அதாவது அவங்க பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு பொருந்துற மாதிரி, எனக்கு பேசின ஒரு பேர் வந்து அ இந்த சோ அண்ட் சோ பேங்க்லேருந்து பாலசுப்ரமணி பேசுறேன் சார் அப்படிங்கிறாரு. அந்த பாலசுப்ரமணிங்கிறது இவரு இவ்ளோ பாலசுப்ரமணியன் தமிழ் பேர் வச்சிருக்காரு அப்படின்னா, அவரு எப்படி தமிழ் இப்படி தப்பு தப்பா தான் பேசுவாரா? அப்படிங்கிறது அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்கலான்னு பார்த்தா, உங்க பேங்க் கார்டு எக்ஸ்பயர் ஆக போது, உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேள்விகள் வருது. ஸோ இந்த 5 மாநிலங்களை சேர்ந்தவங்க மட்டும்
10,000 கோடி ரூபாய்க்கு மேலே இழந்திருக்காங்க. மொத்த இந்தியாவில் 19,812 கோடி ரூபா சைபர் மோசடி நடந்திருக்கு. சைபர் மோசடி இந்த தகவல் யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிற I4C அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து இந்த இவ்வளோ தொகை காணாமல் போயிருக்கு, இவ்வளோ மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறத பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் தென் மாநிலங்களில் அதிகபட்சமான காசு இழந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம். தமிழ்நாட்டில் 1,897 கோடி ரூபா அளவுக்கு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரமும் வெளியாக இருக்குது. 21 கோடி கம்ப்ளைண்ட்ஸ் இந்த சைபர் கிரைம் தொடர்பாகவோ பண மோசடி தொடர்பாக இந்தியா ஃபுல்லாக 21 கோடி கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாயிருக்கிறதா ஒரு அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரம் தெரிய வந்திருக்கு. இந்த சைபர் தாக்குதல்லாம் யார் யார் நடத்துகிறாங்க, அக்கௌண்ட்லேருந்து பணத்தை யார் யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் செக் பண்ணி பார்த்தோம்னா முக்கால்வாசி இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. கம்போடியா, லாவோஸ், அப்புறம் பங்களாதேஷ், இந்த மாதிரியான மியான்மர், இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து இந்த ஹேக் பண்ணுறவங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கே தெரியாமல் காசு எடுக்கிறவங்க வந்து இந்தியாவுக்கு வெளியிலிருந்தும் அதிகமாக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் வெளியாயிருக்கு. இது 2வது தகவல். சத்ரபதி சிவாஜி வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிறவர் மகாராஷ்டிராவில் போற்றப்படுற ஒரு மராத்திய மன்னர். அவரோட நினைவாக தான் நிறைய இடங்களில் மகாராஷ்டிராவில் சிலைகள் வச்சுருக்காங்க. அந்த வீர மன்னர் சத்ரபதி சிவாஜி வேற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. மத்திய அமைச்சராக இருக்கிற CR பாட்டீல் அப்படிங்கிறவர் பேசியிருக்காரு. சூரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு இந்த CR பாட்டீல், இந்த CR பாட்டீல் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஜல்சக்தி துறையில் இருக்கிற ஒரு அமைச்சர். இந்த அமைச்சர் வந்து சூரத்தில் ஒரு விவசாய தொழில் பண்ணுற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களோட நிகழ்ச்சிக்கு போய் பேச போயிருக்காரு. அந்த பேச போன இடத்துல தான் மகாராஷ்டிராவில் போற்றப்படுற சத்ரபதி சிவாஜி வந்து உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் தான், அதாவது விவசாய தொழில் சார்ந்த ஒரு சாதியை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையான பேச்சை பேசியிருக்காரு. இது குஜராத் மகாராஷ்டிராங்கிறது பக்கத்துலங்கிறதுனால அவர் என்ன பேசினாலும் பக்கத்து மாநிலங்களில் பிரதிபலிக்குது. அதுவும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் போற்றப்படுற சத்ரபதி சிவாஜியை பற்றி எப்படி ஒரு மத்திய அமைச்சர் தப்பான தகவல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பில் பயங்கரமான கண்டனம் எழுந்திருக்கு. அதே நேரத்தில் சத்ரபதி சிவாஜியை பற்றி இந்த CR பாட்டீல் பேசினதை பெருசாக எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அஜித் பவார் சொல்லியிருக்காரு. இது இந்திய அளவில் பேசப்படுற முக்கியமான தகவல்களில் ஒன்றா இருக்குது. இதுக்கப்புறமா வந்து நம்ம கடந்த சில நாட்களாக அரசியல் ரிலேட்டடாகவோ இந்த எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால SIR பற்றின சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வெஸ்ட் பெங்காலில் இந்த SIRக்கு ஒரு முடிவே இல்லாத நெவர் எண்டிங் ப்ராசஸ் மாதிரி போய்கிட்டே இருக்குது. SIRல அங்கே பல லட்சம் பேரோட ஓட்ஸை நீக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போது வந்து ரீசெண்டாக அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டராக இருக்கிற மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் சரி பண்ணுங்கள், இல்லைனா SIRயே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு அடுத்தடுத்து லெட்டர்ஸ்லாம் எழுதி பார்த்தாங்க. பட் அந்த லெட்டர்ஸுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பெருசாக இல்லாதது அடுத்து இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த SIRரை பற்றி ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை ஃபைல் பண்ணது யாருன்னா டெரிக் ஓப்ரைன் அப்படிங்கிற அந்த கட்சியோட MP தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த கேஸில் அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது. SIR அப்படிங்கிறது ஒரு முழுக்க வெளிப்படைத்தன்மையே இல்லாத ஒரு விஷயம். அவங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க இந்த ஓட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணுறாங்க, எந்த தகவலும் வெளிப்படையாக இல்லை. அதனால இந்த SIR அமலாக்கத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டெரிக் ஓப்ரைன் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. எலெக்ஷனும் கிட்ட நெருங்க போகுது. இன்னும் அதிகபட்சம் போனால் ஒரு மாதத்துக்குள்ளாரையே அந்த இப்போ தமிழ்நாடு, கேரளா அண்டு வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. இந்த நிலைமையில் போய் இப்போவும் SIRரை வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இதை விரைஞ்சு நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் இந்த SIRல எந்த மாதிரியான தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தாலும் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. சரிப்பா, அரசியல் செய்தி சொல்லிட்ட, ஒரு
வித்தியாசமான செய்திகள்லாம் சொன்னேன். ரைட்டு. அடுத்ததா ஒரு செய்தி இருக்கு. ஏற்கனவே ஏஐலாம் உள்ள வந்துட்டதுனால நெறைய பேருக்கு பர்ட்டிகுலரா இந்த தென் மாநிலங்கள்ல நெறைய படிச்சவங்க, டெக்னிக்கலா நெறைய படிச்சவங்களுக்கு வேலை இல்லாதத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான பிரச்சனைகள், மேனுஃபேக்சரிங்ன்றது உற்பத்தி தொழில்கள். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கார் ஃபேக்டரியோ, இல்ல டூ வீலர் ஃபேக்டரியோ இருக்குன்னா, அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சிஇஎஸ் அப்படிங்கிற கண்காட்சி வந்து உலக அளவுல ரொம்ப பிரசித்தி பெற்றது. ரொம்ப பிரபலமான அந்த கண்காட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நிறுவனங்களும் தங்களோட புது ப்ராடக்ட்ஸ வந்து லான்ச் பண்ணி, இது இப்படி தான் இருக்கு. எங்க ப்ராடக்ட் பார்த்தீங்களா? எங்க ப்ராடக்ட் இது வந்து இப்படி ஒரு தனித்துவமான விஷயம் அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்துறது தான் சிஇஎஸ் அப்படிங்கிற அந்த கண்காட்சி. அந்த கண்காட்சியில நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹியூண்டாய்ன்னு ஒரு கார் இருக்கு இல்லையா? அந்த ஹியூண்டாய் கார் நிறுவனம் வந்து ஒரு ரோபோட்ட அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது என்ன எல்லாரும் தான் ரோபோட்ட அறிமுகப்படுத்துறாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அட்லஸ் அப்படின்னு அந்த ரோபோவுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஒரு சராசரி மனுஷன் எவ்வளோ ஹைட் இருப்பானோ அவ்வளோதான் இருக்கும் அந்த ரோபோட். இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்கான இடங்கள்ல வேலை செய்கிற மனிதர்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஹியூண்டாய் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அந்த அட்லஸ் அப்படிங்கிற இந்த ரோபோட்டை வடிவமைச்சது பாஸ்டன் டைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த ரோபோட்டை வடிவமைச்சிருக்காங்க. ஏற்கனவே ஏஐ ஒரு பக்கம், இந்த பக்கம் இப்போ ரோபோட்ஸும் களமிறங்க போகுது. மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ரோபோட்ஸ் களமிறங்கினால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அப்படியே அந்த ரோபோட்ஸ் உள்ளே வந்தாலும் வேலை வாய்ப்புகள் பறிபோகாது அப்படிங்கிறது தான் ஹியூண்டாய் முன்வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த அட்லஸ் வகை ரோபோக்கள் ஹியூண்டாய் அறிமுகப்படுத்தினாலும் ஏற்கனவே டெஸ்லா, பிஒய்டி, அப்புறம் அமேசான் இந்த மாதிரியான கம்பெனிஸும் தங்களோட ஃபேக்ட்ரி, வேர் ஹவுசஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமான ரோபோட்ஸை களமிறக்க போகிறாங்க. ஸோ எதிர்காலத்தில் மனிதர்களோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் ஹியூண்டாய் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முழுசாக இப்போ 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 100 பேருக்குமே வேலை கம்ப்ளீட்டாக போயிடாது. ரோபோட்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக வேலை போயிடாது. ரோபோட்ஸுக்கு இப்படி தான் பண்ணணுங்கிற ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட் வேணும். அந்த ஹியூமன் எக்ஸ்பர்ட்டுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். ஆனால் வேறு வகையிலான வேலை வாய்ப்பு இருக்கும். மனிதர்களோட உடல் உழைப்பு கொஞ்சமாக குறையலாம் அப்படின்னு சொல்லி ஹியூண்டாய் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வருங்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தை இந்த ரோபோட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. பெரிய நிறுவனங்களே இந்த ரோபோட்ஸ் பக்கம் போகிறதுனால, மனிதர்களை நம்பாமல் ரோபோட்ஸுக்கு களமிறக்கிறதுனால வருங்காலத்தில் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் நம்ம முன்னாடி இருக்குது. இந்த மாதிரியான தொடர்ந்து புதிய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன். நான் ராஜா. நன்றி, வணக்கம்.